முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் அவர்கள் சென்ற கார் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், வணக்கம். இந்த விபத்தில் OS மணியன் மற்றும் அவருடன் காரில் பயணித்தவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? எங்க நடந்தது இந்த விபத்து? விரிவான தகவல்கள். அதிமுக முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் தினந்தோறும் கட்சி பணிகளை நாகைக்கு வந்து பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நாகை மாவட்டம் அந்த தலைஞர் அடுத்துள்ள ஓரடையம்புலம் அவரது இல்லத்திலிருந்து OS மணியன் அவரது காரில் வந்து நாகைக்கு இன்று புறப்பட்டு வந்தார். காரினை வந்து அந்த ஓட்டுநர் அருண் என்பவர் அந்த காரை ஓட்டி வந்தார். இந்த காரானது திருப்பூண்டி காரைநகர் இடையே வரும் பொழுது திடீரென அந்த பகுதியில், அதாவது திருப்பூட்டியில் இருந்து ஸ்கூட்டியில் வந்த அன்பழகன் என்பவர் திடீரென இந்த காருக்கு முன்னே குறுக்கே சென்றிருக்கிறார். அவர் மீது மோதாமல் இருப்பதற்காக கார் ஓட்டுநர் அருண் அந்த காரை வந்து பிரேக் எடுத்த போது அந்த பிரேக்கையும் தாண்டி வந்து அவரது இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அதாவது இவருக்கு, அதாவது இந்த அன்பழகன் என்பவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கார் வந்து வேகமாக சென்று அவர் மீது மோதியது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் ஓரத்தில் நின்றிருந்த ஒரு பெண்மணி மீதும் மோதி இருக்கிறது. இந்த சம்பவத்துல காயமடைந்த அன்பழகன் வந்து திருப்பூண்டியில் உள்ள சுகாதார நிலையத்தில் சற்றுமுன் அவருக்கு வந்து முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. காரில் வந்து வேகமாக வந்து இந்த விபத்து நடந்த போது சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் முன்னாள் அமைச்சர் OS மணியனுக்கு எந்தவித காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார். உடனடியாக அவர் வந்து மற்றொரு கார் மூலம் வந்து நாகை இந்த மாவட்ட அலுவலகத்திற்கு தற்போது வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து வேளாங்கண்ணி போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் வந்து தற்போது இந்த நாகையில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி ஸ்ரீதர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.